பில்லிங் சாஃப்ட்வேரில் வந்து சர்வீஸ் சென்டர் ரன் பண்ணுறவங்க, பைக் சேல்ஸ் அண்ட் அக்சசரிஸ், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ் சேல்ஸ் அண்டு சர்வீஸ் ரெண்டுமே மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு ஜாப் கார்டு என்ட்ரி, அதாவது சர்வீஸ் என்ட்ரி வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேரில் ஆப்ஷன் இருக்கான்னு கேட்குறீங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து சாஃப்ட்வேரில் வந்து டிஃபால்ட்டாக 1 கொடுக்கணும். கொடுத்துட்டு என்டர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் வந்து லாகின் ஆகிடும். இதுவே ஸோ வந்து யூசர் நேம் வந்து 1, பாஸ்வேர்டு 1 கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்டர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆகும். லாகின் ஆனதும் உங்களுக்கு மெயின் பேஜ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் மாஸ்டரில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐட்டம் என்ட்ரி, ஐட்டம் கம்பெனி, இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் ஆட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு மாஸ்டரில் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு இதில் வந்துடும். ஐட்டம் வந்து உங்களுக்கு இதில் காமிக்கும். ஐட்டம் குரூப், ஐட்டம் கம்பெனி இதெல்லாமே இதில் போட்டுக்கலாம். நம்ம டிரான்சாக்ஷனில் போகும்போது சேல் ரிட்டன், பர்ச்சேஸ் ரிட்டன் எல்லாமே பண்ணிக்கலாம். கொட்டேஷன் வேணுனாலும் இதிலே ரெடி பண்ணிக்கலாம். ஜிஎஸ்டி வவுச்சர் பில் வேணுனாலும் அதுவும் இதிலே போட்டுக்கலாம். நீங்கள் பேமெண்ட் அவுட்டு, ரிசிப்ட்டு, ஜேர்னல் என்ட்ரியும் இதிலே போட்டுக்கலாம். பேங்க் என்ட்ரிஸ், கேஷ் என்ட்ரி எல்லாமே வந்து உங்களுக்கு டிரான்சாக்ஷன் இங்கே கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் மெயினாக கேட்குற ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் என்ட்ரி, அதாவது ஜாப் கார்டு என்ட்ரி எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ டூல்ஸில் போனீங்கன்னா கால் ரெக்கார்டர்னு இருக்கும், 4th ஆப்ஷன். இதுவில் நீங்கள் கிளிக் பண்ணி வந்ததுமே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து என்டர் கீ மட்டும் ஃபாலோ பண்ணோம்னா போதும். என்டர் அடித்ததும் டிஃபால்ட்டாக வந்து இன்றைக்கி டேட் எதுவோ அந்த டேட் வந்து பிக் பண்ணிவிட்டு நிற்கும். ஸோ அடுத்தடுத்து நெக்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம மவுஸ் யூஸ் பண்ண தேவையில்லை, என்டர் மட்டும் ஃபாலோ பண்ணோம்னா போதும். என்டர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்கொயரியா இல்லை சர்வீஸா இல்லை வந்து நியூ கால் அப்படின்றது இங்கே ஷோ பண்ணும் உங்களுக்கு. ஸோ என்கொயரி, சர்வீஸ், ஓகேங்களா. இப்போது என்கொயரிக்கு வராங்க அப்படின்னா என்கொயரின்னு கொடுத்துட்டு இங்கே வந்து கஸ்டமர் நேம் கேட்கும். கஸ்டமர் நேம் வந்து நம்ம ஃபில் பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக அவங்க ஏற்கனவே பை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த பில் நம்பர் வந்து உங்களுக்கு இங்கே ஷோ பண்ணும். நீங்கள் அதை வேணுனாலும் இங்கேயே செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் மேனுவலாக நீங்கள் பில் நம்பர் கொடுக்குறதா இருந்தாலும் இங்கே கொடுத்துக்கலாம். நான் வந்து ஏற்கனவே கொடுத்த பில் இதுவே கொடுத்துக்கிறேன். ஸோ ஐட்டம் வந்து யமஹா ஹெட்லைட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இப்போ ப்ராப்ளம் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் டு வந்து எந்த எக்ஸிக்யூட்டிவ் வந்து அதை வந்து பார்க்குறாரு, அவருடைய மொபைல் நம்பர் நம்ம இங்கே கொடுத்துட்டு என்டர் அடிக்கிறோம். ப்ரிஃபர்டு டேட் டு விசிட் அப்படின்னா என்னென்னா எந்த டேட்டுக்கு வந்து அவங்க அந்த என்கொயரிக்காக வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம இதில் கொடுக்குறோம். ஸோ ஏற்கனவே அவங்க வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம சர்வீஸில் தான் போடுவோம், நம்ம அது என்கொயரியில் வராது. ஸோ அப்போ இங்கே டேட்டு, மந்த்து, இயர் வந்து கொடுத்துட்டு என்டர் ஃபாலோ பண்ணுறோம். எந்த டைமுக்கு வந்து அவங்க உள்ளே வந்து விசிட் பண்ணுறாங்க அப்படின்ற டைம் வந்து நீங்கள் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். கால் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் பெண்டிங்கில் இருக்கா, இல்லை கிளியராக இருக்கா, இல்லை கேன்சல்டா. சம்டைம்ஸ் சர்வீஸுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க, ஆனால் அதை கேன்சல் பண்ணிவிட்டு ரிட்டன் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னா. அதுவே நீங்கள் வந்து வாங்கிட்டீங்க, அப்போ பெண்டிங்கில் வச்சுருக்கீங்க அப்படின்னா பெண்டிங்னு கொடுத்துட்றீங்க. ஸோ ரிமார்க்குன்ற இடத்துல நீங்கள் கொடுக்கறது தான். ஸோ ஐட்டம் வந்து ரிசீவ் ஆகிருக்கு, ஓகேங்களா. அதுக்கடுத்து ரிசீவ்டு பைனா எந்த பர்சன் வந்து வாங்கி வச்சாங்கன்றது ரிசீவ்டு பை கொடுக்குறீங்க. அந்த கான்டாக்ட் பர்சனுடைய நேமு, அவங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, சார்ஜஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு என்டர் மட்டும் அடிச்சிங்கன்னா இப்போ பாருங்கள் ஒரு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் உங்களுக்கு, சர்வீஸ் என்ட்ரி சேவ்டுன்னு சொல்லிட்டு வந்துடும், ஓகேங்களா. இப்போ இங்கே வந்து டூ யூ வாண்ட் டு பிரிண்ட்னு கேட்கும். ஸோ எஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நான் சர்வீஸ் கால்னு ஒரு பில் ஃபார்மேட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கொடுத்துட்டு நீங்கள் ப்ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா அந்த பில், அந்த ஜாப் கார்டு வந்து அவுட்புட்டாக வரும். அதை வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்து சர்வீஸ் பர்பஸுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. ப்ரீவியஸாக நான் வச்சுருக்கிற சாஃப்ட்வேரில் இல்லை, அப்போது உங்கள் சாஃப்ட்வேரில் வந்து ஜாப் கார்டு என்ட்ரி வந்து போட முடியுமா, அதாவது சர்வீஸ் ரெக்கார்டு வந்து மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்றதே கேட்குறீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு டெமோ வேணாலும் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்கும், கால் பண்ணுங்கள். நீங்கள் டெமோ பார்த்துட்டு கூட சாஃப்ட்வேர் வந்து பை பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ ஜாப் என்ட்ரி வந்து இதில் ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து. மற்றபடி ஸ்டாக் ரிப்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் என்ட்ரியில் போகிற ஸ்டாக்கும் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகிற மாதிரி கேட்குறீங்க, அதுவும் சாஃப்ட்வேரில் வரும். நீங்கள் சேல் என்ட்ரி போட என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்டாக்கில் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே வரும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.